Welcome back students to Shankar's Physics Tutorials. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது Class 11 Physics Unit 2 Kinematics லெசன்லேருந்து Vector Product of two Vectors and Vector Product ஓட Properties என்ன இதுதான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது The Vector Product of two Vectors. இப்போ நம்ம ரெண்டு வெக்டர்ஸ் எடுத்துகிட்டு அதோட கிராஸ் ப்ராடக்ட் என்ன கண்டுபிடிக்க போகிறோம், அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்கும், அந்த ப்ராடக்ட் வெக்டரோட அதாவது ரெண்டு வெக்டரை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ப்ராடக்ட் வெக்டரோட டைரக்ஷனை நம்ம எப்படி ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் வச்சு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அண்ட் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வெக்டர் ப்ராடக்ட் எப்படி இருக்க போகுது இதை தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு லெட் அஸ் கன்சிடர் டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஓகே, இப்போது நம்ம ப்ரீவியஸ் வீடியோவில் ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் பார்த்தோம். ரெண்டு வெக்டரை ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டரை நம்ம டாட் ப்ராடக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ஆன்சர் ஸ்கேலார் ப்ராடக்ட். அதுதான் இந்த நேம்லேயே இருக்குது, ஸ்கேலார் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ். அப்போ ஸ்கேலார்னா மேக்னிடியூட் மட்டும் இருக்கும். அதோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா ஏபி காஸ் தீட்டா. தீட்டாங்கிறது என்னது, அந்த ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் தான் தீட்டா. திஸ் இஸ் ஃபார் ஸ்கேலார் ப்ராடக்ட். இப்போ வெக்டர் ப்ராடக்ட் எப்படி இருக்கும், இந்த நேம்லேயே இருக்குது. ரெண்டு வெக்டர்ஸை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்பொழுது வரக்கூடியது அந்த அவுட்கம் ப்ராடக்ட் என்னவாக இருக்கும்னா வெக்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. வெக்டர்னாலே நமக்கு தெரியும், இட் ஹாஸ் போத் மேக்னிடியூட் அஸ் வெல் அஸ் டிரெக்ஷன். இப்போ ஃபஸ்ட்டு அந்த ப்ராடக்ட் வெக்டர் என்ன, அதோட மேக்னிடியூட், அதோட டைரக்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அதுதான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் லெட் அஸ் ரைட் த டூ வெக்டர்ஸ், ரெண்டு நான் ஜீரோ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும் பொழுது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட் அகெயின் இட் இஸ் அனதர் வெக்டர், அதுதான் சி வெக்டர் அப்படிங்கிறாங்க. இப்போது சி வெக்டர் அப்படிங்கிறது திஸ் இஸ் அ ப்ராடக்ட் வெக்டர். ஓகே, இந்த வெக்டரோட மேக்னிடியூட் எப்படி இருக்குன்னா ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டரோட மேக்னிடியூட். ஸோ ஏ வெக்டரோட மேக்னிடியூட் என்ன, இட் இஸ் ஏ. பி வெக்டரோட மேக்னிடியூட் பி. இப்போ இந்த ரெண்டு வெக்டரும் தீட்டா அப்படிங்கிற ஆங்கிள் மேக் பண்ணும்பொழுது அதோடைய சைன் ஆஃப் த ஆங்கிள் பிட்வீன் த வெக்டர்ஸ் சைன் தீட்டா. திஸ் கிவ்ஸ் த மேக்னிடியூட் ஆஃப் த வெக்டர், ஒரு வேல்யூவை கொடுக்குது. ஸோ இந்த ப்ராடக்ட் வெக்டர் சி வெக்டரோட மேக்னிடியூட் தான் ஏபி சைன் தீட்டா. நமக்கே தெரியும் வெக்டர்னா மேக்னிடியூடும் இருக்கணும், டைரக்ஷனும் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் சி வெக்டரோட டைரக்ஷன் என்ன, அதுக்கு நம்ம யூஸ்வலாகவே நம்ம யூனிட் வெக்டர்ஸ் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த பர்டிகுலர் வெக்டர். ஸோ அந்த சி வெக்டரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்கிறதுக்காக வி ஆர் மல்டிப்ளையிங் அனதர் யூனிட் வெக்டர் என் கேப். இந்த என் கேப் என்ன கொடுக்கும், திஸ் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் சி வெக்டர் அப்படிங்கிறாங்க. இப்போது இந்த ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஒரு பிளேனில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு பேப்பரை நம்ம பிளேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் உங்களுக்கு இந்த சி வெக்டரோட டைரக்ஷனாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ திஸ் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் விச் இஸ் த சி வெக்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு சி வெக்டர், இதுதான் ப்ராடக்ட் வெக்டர். திஸ் இஸ் ஈக்குவல் டு ஏபி சைன் தீட்டா என் கேப். ஸோ என் கேப் gives the direction. அந்த டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம்னா யூஸிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் வச்சு எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டெஃபினிஷன் ஆஃப் த வெக்டர் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் தான் பார்க்க போகிறோம். த வெக்டர் ப்ராடக்ட் அல்லது கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் டூ வெக்டர்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும்போது அகெயின் வி கெட் அனதர் வெக்டர். அந்த வெக்டரோட மேக்னிடியூட் எதுக்கு ஈக்குவலாக இருக்கும்னா the product of the magnitudes of the two vectors A vector and B vectorோட மேக்னிடியூட் அண்ட் தென் இந்த ரெண்டு வெக்டர் மேக் பண்ணக்கூடிய ஆங்கிளோட சைன் அதுதான் மேக்னிடியூடாக இருக்கும். த டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் எப்படி இருக்குன்னா இப்போ இந்த டூ வெக்டர்ஸ் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஒரு பிளேனில் இருந்ததுன்னா அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கிறது தான் இந்த ப்ராடக்ட் வெக்டரோட டைரக்ஷன் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம பார்க்க போகிறது ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஆர் ரைட் ஹேண்ட் தம் ரூல் யூஸ் பண்ணி நம்ம எப்படி அந்த ப்ராடக்ட் வெக்டரோட டைரக்ஷனை கண்டுபிடிக்க போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஓகே, ஃபர்ஸ்ட்டு see this picture. நம்ம என்ன பண்ண போகிறோம்னா ஏ கிராஸ் பி என்னன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இது ஒரு பிளேனில் இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. ஓகே, நான் இதை இப்படி எக்ஸ்டெண்ட் பண்ணுறேன்.
இது ஒரு பிளேனில் இருக்குது அப்படின்னு நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா? ஸோ கன்சிடர் திஸ் டு பி அ பிளேன். ஒரு பிளேனில் இந்த ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இருக்குது. இந்த ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது தான் இந்த சி வெக்டர், தட் இஸ் த ப்ராடக்ட் வெக்டர். அதுதான் வந்து ஏ கிராஸ் பி. இதோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னு வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து ரைட் ஹேண்ட் எடுத்துக்கோங்க. அக்ராஸ் ஏ அலாங் த லைன் ஆஃப் ஏ வந்து நம்மளுடைய பாமை வந்து அலாங் ஏ நம்ம வச்சு, இஃப் சப்போஸ் ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஆன்டி கிளாக் வைஸில் டைரக்ஷனில் ரொட்டேட் ஆகும் பொழுது, ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷன்னா ஃப்ரம் ஏ டு பி வந்து நம்ம ஃபிங்கர்ஸை கேர்ள் பண்ண போகிறோம். பாமை ஸ்ட்ரெச் பண்ணி அலாங் ஏ வச்சுட்டு ஃபிங்கர்ஸை அலாங் பி நம்ம கேர்ள் பண்ணும் பொழுது நம்மளுடைய தம் வந்து இந்த பர்டிகுலர் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டரோட பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. தட் கிவ்ஸ் த டைரக்ஷன் ஆஃப் த சி வெக்டர். ஓகேவா? அதே இது பி வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர்னா அதே ரைட் ஹேண்டை பட் நம்ம இன்வெர்ட்டடாக வைக்கிறோம். ஏன்னா இந்த இடத்துல நம்ம பி கிராஸ் ஏ என்னன்னு கேர்ள் பண்ண போகிறோம், இது கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ அப்போ பி வந்து டுவர்ட்ஸ் ஏ கேர்ள் ஆகணும். அப்போ என்ன டைரக்ஷன்? திஸ் இந்த கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் நம்ம கேர்ள் பண்ணுறோம். அப்போ கேர்ள் பண்ணும்போது நம்ம அலாங் பி வெக்டர் நம்ம இன்வெர்ட்டடாக தலைகீழாக தம் வந்து கீழ்நோக்கி இருக்கிற மாதிரி நம்ம வைக்கிறோம். அலாங் பி வெக்டர்ஸை வந்து நம்ம ரைட் ஹேண்ட் வச்சுட்டு ஃபிங்கர்ஸை டுவர்ட்ஸ் ஏ வந்து கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் கேர்ள் பண்ணும்போது நம்மளோட தம் வந்து டவுன்வர்ட்ஸாக இருக்குது. இப்போ பி அண்ட் ஏ வெக்டர் வந்து ஒரு பிளேனாக இருக்குன்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இந்த வெக்டர் வந்து டவுன்வர்ட்ஸாக பாயிண்ட் ஆகிருக்கு. இது வந்து யூஸிங் ரைட் ஹேண்ட் தம் ரூல். இதே இது ஸ்க்ரூ ரூல் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ இந்த ஸ்க்ரூ ரூல்னால் ஃபஸ்ட்டு ஒரு ஸ்க்ரூ எடுக்கிறோம். ஓகே, இந்த ஸ்க்ரூவை ரொட்டேட் பண்ணும் பொழுது அதோட டைரக்ஷன் ஆஃப் ரொட்டேஷன் எப்படி இருக்குது, அண்ட் தென் அதை வச்சு நம்ம ப்ராடக்ட் வெக்டரோட டைரக்ஷன் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதான் இப்போ பார்க்க போகிறோம். இப்போது நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் பார்க்க போகிறோம். இப்போது ஒரு பிளேன் இருக்குது, அதில் 2 வெக்டர்ஸ் ஏ அண்ட் பி வெக்டர் இருக்குது. ஓகே, நம்ம இந்த இடத்துல நம்ம ஸ்க்ரூ வச்சுருக்கோம். திஸ் இஸ் த ஸ்க்ரூ. இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, இது வந்து ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் ஃப்ரம் ஏ வெக்டர் டு பி வெக்டர் நம்ம வந்து திருப்ப போகிறோம். தட் மீன்ஸ் இந்த ஸ்க்ரூவை நம்ம ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் நம்ம ரொட்டேட் பண்ண போகிறோம். ஸோ ஃப்ரம் ஏ டு பி வி ஆர் கோயிங் டு ரொட்டேட். இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணும்போது என்ன ஆகும்னா, டைட்டனான ஸ்க்ரூ வந்து லூசன் ஆகிடும். அப்போ இந்த ஸ்க்ரூ வந்து லூஸ் ஆகும்பொழுது என்ன ஆகும், அந்த பிளேனை விட்டு வெளியே கூடி வரும். ஸோ இப்போ இதுதான் ஒரு பிளேன் அப்படின்னு கன்சிடர் பண்ணிக்கோங்க. இது ஒரு பிளேன்னா இது வந்து டைட்டனான ஸ்க்ரூ வந்து வெளியே அப்வர்ட் டைரெக்ஷனில் வரும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ தட் இஸ் இட் பாயிண்ட்ஸ் அப்வர்ட்ஸ். எப்போ? when it is moving in the anti-clockwise direction. அதே இது clockwise directionல from B to A வந்து நம்ம என்ன பண்ணுறோம், டைட்டன் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. ஸ்க்ரூவை டைட்டன் பண்ணும்போது அந்த பிளேனுக்கு டுவர்ட்ஸாக இன்வெர்ட்ஸாக மூவ் ஆகும். திஸ் கிவ்ஸ் த டைரெக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் அப்படிங்கிறாங்க. ஸோ அந்த ஸ்க்ரூவோட ரொட்டேஷனை பொறுத்து அந்த ஸ்க்ரூ வந்து ஒன்று அவுட்வர்ட்ஸாக வெளியே வரும் அல்லது இன்வெர்ட்ஸாக டைட்டன் ஆகி உள்ளே போகுங்கிறாங்க. ஸோ யூஸிங் ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் ஆல்சோ we can find the direction of the resultant or the product vector, A vector and B vectorோட product vector அப்படிங்கிறாங்க. ஸோ இது பிளேனை வந்து நம்ம ஹரிசாண்டலாக கன்சிடர் பண்ணி ஒரு ஸ்க்ரூவை நம்ம லூசன் பண்ணணும்னா அந்த ஸ்க்ரூ வந்து லூசன் ஆகி வெளியே வரும். ஸோ டைரக்ஷன் ஆஃப் த ப்ராடக்ட் வெக்டர் இட் பாயிண்ட்ஸ் அவுட்வர்ட்ஸ். அப்போ ஒரு பிளேனுக்கு அவுட்வர்ட்ஸாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ ஒரு செவர் இருக்குது, அந்த செவரில் வந்து நீங்கள் ஆணியை வந்து நீங்கள் திருகுறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. அந்த திருகிறது வந்து ஒன்று லூசன் பண்ணுறதுக்காகலாம் அல்லது டைட்டன் பண்ணுறதுக்கு. அப்போ நீங்கள் டைட்டன் பண்ணுறதுனா என்ன, அது இன்வெர்ட்ஸாக மூவ் ஆகும். கரெக்டாக? அதே இது லூசன் பண்ணுறதுனா அவுட்வர்ட்ஸாக வெளியே வரும். ஸோ அந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்குது. இதுதான் அவங்க வந்து ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் அல்லது ரைட் ஹேண்ட் தம் ரூல் வச்சு இந்த ரிசல்டன்ட் வெக்டரோடைய டைரக்ஷனை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத தான் பார்த்தோம். ஓகே, இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வெக்டர் ப்ராடக்டோட ஃபர்ஸ்ட் ஒன் பார்க்க போகிறோம். என்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் இருக்குது. இது ரெண்டுமே ஒரு பிளேனில் இருக்குன்னு பார்த்தோம். இந்த பிளேனுக்கு பர்பண்டிகுலராக தான் சி வெக்டர் இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ சி வெக்டர் வந்து ஆர்த்தோகோனல் டு த பிளேன் கண்டைனிங் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். அப்போ அந்த ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர் ஆர்த்தோகோனலாக இருக்குமா, தட் இஸ் வெதர் த ஆங்கிள் பிட்வீன் தம் இஸ் 90 டிகிரியாக இருக்குமானா கிடையாது. ஓகே, இட் மே பி orthogonal to each other or may not be orthogonal to each other, but the resultant vector வந்து இந்த வெக்டர் உள்ள பிளேனுக்கு பர்பண்டிகுலராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. So we can easily write this as C vector is orthogonal, that is it makes 90 degree to the plane containing A vector and B vector.
So A and B vector வந்து may be orthogonal to each other or may not be orthogonal to each other. C vector is orthogonal to the plane. Okay, this is property number 1. அடுத்தது second property என்னன்னு பார்த்தீங்கன்னா, this vector product is not commutative. நம்ம scalar productல பார்த்தோம் a dot b is equal to b dot a ன்னு பார்த்தோம். But here the vector product is not commutative. அப்போ that means a vector cross b vector is not equal to b vector cross a vector. அப்போ what is the answer? A vector cross b vector is equal to minus of b vector cross a vector. That means அதோட magnitude equal இருக்கும், only the direction changes. ஏன்னா since it is a vector product, a cross b ஆகட்டும் or b cross a ஆகட்டும், magnitude is the same but the direction differs. So we can write this as the magnitude of the vector can be written as norm குள்ள எழுதும் only a norm of a vector cross b vector is equal to the magnitude of b vector cross a vector, which is equal to ab sin theta. Okay, இந்த இடத்துல n cap involve ஆகுது, ஏன்னா magnitude மட்டும் தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம். So this is the second property, it is not commutative. நம்ம b cross a க்கு நம்ம முன்னாடியே பார்த்தோம், ரைட் ஹேண்டை அப்படி இன்வெர்ட்டடாக நம்ம வைக்கும் பொழுது from b to a நம்ம curl பண்ணும்போது, that is in clockwise direction, downwardsல பாயிண்ட் ஆகும். ஸோ உங்களுக்கு ஃபஸ்ட் கேஸில் a to b வந்து அப்வர்ட்ஸாக இருக்கும், b to aல டவுன்வர்ட்ஸாக இருக்கிறதுனால direction differs, the magnitude is the same. Okay, this is the second property. Third property என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த a cross b இருக்கு இல்லையா, எப்போ வந்து it is going to give a maximum value அதான். So the magnitude of this a cross b வந்து max எப்போ இருக்கும், what is the value magnitude சொல்லும்போது it is ab sin theta. இப்போ இந்த ab sin theta வந்து எப்போ maximum இருக்கும், sin 0 is 0, sin 90 is 1. So when theta is equal to 90 degree, this product is going to be, that is the magnitude of a cross b is going to be maximum. எப்போ when theta is 90 degree, so that sin 90 is sin 90 is 90 degree is 1, so that we get maximum value. Okay, அப்போ 90 degree na என்ன அர்த்தம், a vector and b vector they are perpendicular to each other. So we can write this as when a vector is perpendicular to b vector, the angle will be 90 degree. So the magnitude of this vector a vector cross b vector is maximum. ஸோ நம்ம a cross b வந்து எப்போ மேக்ஸிமமாக இருக்கும்னு பார்த்தோம். இதே இது அதோட டைரக்ஷனை இன்வால்வ் பண்ணும்போது எழுதுறதுன்னா we can write a cross b maximum will be there, which is equal to ab n cap since sin theta, so that is sin 90 degree is equal to 1, maximum வந்து ab n cap இருக்கும். ஓகே, அடுத்த ப்ராப்பர்ட்டி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when will be the product of these two vectors, the vector product of two vectors வந்து எப்போ வந்து மினிமமாக இருக்கும், மினிமம் when will it happen, when theta is 0 degree or 180 degree இருக்கும் பொழுது உங்களுக்கு sin theta within the modular symbol போடுறோம், sin theta is equal to 0. So a cross b minimum எப்போ happen ஆகும்னு பார்த்தீங்கன்னா, this minimum is equal to 0 when theta is 0 degree or 180 degree. அப்போ 0 degree or 180 degreeனா என்ன, a vector and b vector ஒன்று parallel-ஆ இருக்கணும், அல்லது 180 degreeனா ஆன்டி parallel-ஆ இருக்கும் பொழுது மட்டுமே a cross b இந்த வெக்டர் ப்ராடக்ட் வந்து உங்களுக்கு மினிமமாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த 4 ப்ராப்பர்ட்டிஸ் பார்த்தாச்சு. அடுத்தது நம்ம செல்ஃப் ப்ராடக்ட் ஆஃப் த வெக்டர்ஸ். செல்ஃப் ப்ராடக்ட்னா என்னது, ஒரு வெக்டரை அதாலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணும்போது அதுதான் செல்ஃப் ப்ராடக்ட். இந்த இடத்துல கிராஸ் ப்ராடக்ட் இன்வால்வ் ஆகிறதுனால நம்ம செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் வெக்டர்ஸ் என்னன்னு பார்க்க போகிறோம். செல்ஃப் கிராஸ் ப்ராடக்ட் ஆஃப் ஏ வெக்டர். வாட் இஸ் திஸ்? அப்போ ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர், இது எப்படி எழுதலாம், ஏ வெக்டர் கிராஸ் ஏ வெக்டர் இஸ் ஏஏ சைன் தீட்டா. ஓகே, n cap வரும்.
கரெக்டாக? இப்போது வாட் இஸ் சைன் தீட்டா? இந்த இடத்துல ஒரு வெக்டரை அதாலேயே நம்ம மல்டிப்ளை பண்ணும் பொழுது தீட்டா வந்து என்னவா இருக்கும்? இட் இஸ் ஈக்குவல் டு 0 டிகிரி. அப்போ சைன் 0 டிகிரி என்ன? இட் இஸ் நத்திங் பட் சைன் 0 இஸ் 0. ஸோ ஏ கிராஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு 0. ஸோ த self cross product of the vector A vector is 0. ஸோ இந்த 0 சிம்பிளிஃபைடாக எழுதலாம் அல்லது 0 வெக்டர் ரெண்டுமே என்னன்னா இட் இஸ் கோயிங் டு பி த சேம். இதை வந்து நல் வெக்டர் அப்படின்னு சொல்லுவோம். நல் வெக்டர் எதுக்கு நம்ம ரெப்ரசன்ட் பண்ண போகிறோம்னா ஏதாவது ப்ராடக்ட் ஆஃப் த டூ வெக்டர் 0வாக இருக்குன்னா அதை ரெப்ரசன்ட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த நல் வெக்டரை நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸோட ப்ராடக்ட் ஃபார்ம் எப்படி எழுத போகிறோம் அதான் பார்க்க போகிறோம். ஸோ 3 வெக்டர்ஸ் விச் இஸ் ஐ கேப், ஜே கேப் அண்ட் கே கேப் எப்படி வேணால் எடுத்துக்கலாம். இப்போது நம்ம வந்து ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ ஐ கிராஸ் ஜேங்கும்போது இதை வந்து இந்த டைரெக்ஷனில் நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். அப்போ உங்களுக்கு வரக்கூடிய ப்ராடக்ட் ஃபார்ம் என்னவாக இருக்கும்னா கே கேப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தது ஜே கேப் அண்ட் கே கேப்பை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுறோம். உங்களுக்கு வரக்கூடிய வெக்டர் ப்ராடக்ட் வந்து ஐ கேப்பாக இருக்கும். ஓகே, அடுத்தது கே கேப் கிராஸ் ஐ கேப் பண்ணுறோம், வி கெட் ஜே கேப். ஓகே, ஸோ இதுதான் நம்ம இங்கே எழுத போகிறோம், விச் இஸ் ஐ கேப் கிராஸ் ஜே கேப் இஸ் ஈக்குவல் டு கே கேப், ஜே கேப் கிராஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு ஐ கேப். அடுத்தது k cap cross I cap is equal to j cap. இதே இது I cross j is equal to k. அப்போ இது அப்படியே உல்டாவாக மாறி வந்தால் j cap cross I cap அப்படின்னு சொல்லும்போது நம்ம ரைட் ஹேண்ட் ஸ்க்ரூ ரூல் யூஸ் பண்ணுவோம்ல அந்த மாதிரி டவுன்வர்ட்ஸில் பாயிண்ட் ஆகிருக்கும், விச் இஸ் மைனஸ் கே வெக்டர். டைரக்ஷன் மட்டும் சேஞ்ச் ஆகிருக்கும், மேக்னிடியூட் ரிமைன்ஸ் த சேம். அதே மாதிரி k cap cross j cap is equal to மைனஸ் I கேப்பாக இருக்கும். அதே மாதிரி இந்த இடத்துல நெக்ஸ்ட் இதில் எழுதுகிறேன், ஐ கேப் கிராஸ் கே கேப் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் ஜே கேப். தீஸ் ஆர் த ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த ஆர்த்தோகோனல் யூனிட் வெக்டர்ஸோட ப்ராடக்ட் ஃபார்ம். ஓகே, இப்போ நம்ம அடுத்தது என்ன பார்க்க போகிறோம்னா காம்பனண்ட் ஃபார்மில் ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டரில் எப்படி எழுதலாம். நம்ம முன்னாடி பார்த்த மாதிரி ஸ்கேலார் ப்ராடக்டில் எழுதின மாதிரி இப்போ வந்து காம்பனண்ட் ஃபார்ம் ஃபார் ஏ கிராஸ் பி. இதை எப்படி எழுதலாம்னா, ஸோ இந்த காம்பனண்ட் ஃபார்ம் ஆஃப் வெக்டர்ஸ் எப்படி எழுதுனா ஏ கிராஸ் ஏ வெக்டர் கிராஸ் பி வெக்டர் இஸ் ஈக்குவல் டு வித்தின் த டிட்டர்மினட் சிம்பிள் ஐ கேப் ஜே கேப் கே கேப். நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல அந்த மாதிரி ஏ வெக்டரோட ப்ராடக்ட் ஃபார்ம் என்னென்ன ஏஎக்ஸ் ஏஒய் ஏசெட். அதே மாதிரி பி வெக்டரோட காம்பனன்ட்ஸ் பிஎக்ஸ் பிஒய் பிசெட். ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு இருக்கிறது ஐ கேப் ஜே கேப் கே கேப்புங்கிறது அந்தந்த பர்டிகுலர் காம்பனன்ட்ஸோடைய யூனிட் வெக்டர். அண்ட் தென் என்ன வெக்டரை மல்டிப்ளை பண்ணுறோமோ அதை வந்து வித்தின் த மேட்ரிக்ஸ் டிட்டர்மினன்ட்குள்ளே நம்ம போடணும். இப்போது இதோட வேல்யூ எப்படி கண்டுபிடிப்போம்? ஃபஸ்ட்டு ஐ கேப்பை வச்சுட்டு காமனாக இப்படி கிராஸ் ப்ராடக்டாக கண்டுபிடிப்போம். தட் இஸ் ஏஒய் மல்டிப்ளைட் பை பிசெட் மைனஸ் உங்களுக்கு பிஒய் இன்ட்டு ஏசெட் அப்படின்னு வரும். அடுத்தது செகண்ட் டிட்டர்மினன்ட் வரும்போது மைனஸ் ஜே கேப் உள்ளே வரும், அடுத்தது ப்ளஸ் கே கேப். இதை வச்சு எப்படி எழுதுறான்னு பார்க்கலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ஐ கேப் மல்டிப்ளைட் பை இது ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணுறோம். ஸோ ஏஒய் பிசெட் மைனஸ் பிஒய் ஏசெட். ஓகே, அதான் எழுத போகிறோம். ஸோ ஏஒய் பிசெட் மைனஸ் ஏசெட் பிஒய் எப்படி எழுதினாலும் ஓகே. ஓகே, அடுத்தது மைனஸ் ஜே கேப் தான் வரும். மைனஸ் ஜே கேப் டைம்ஸ் உங்களுக்கு எது எது எடுக்கிறோம்? இது ஏஎக்ஸ் அண்ட் பிசெட் அண்ட் ஏசெட் பிஎக்ஸ் அது ரெண்டும் எடுக்கிறோம். ஸோ நம்ம எப்படி எழுதுகிறோன்னா, இப்போ அந்த ஐ கேப் நம்ம கண்டுபிடிக்கிறோன்னா அந்த பர்டிகுலர் ரோவை விட்டுட்டு மற்ற ரோஸை நம்ம வந்து கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம். இப்போ ஜே கேப் கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னா ரோ இல்லை காலம், அந்த காலமை நம்ம லீவ் பண்ணிவிட்டு மற்ற அதர் ஃபார்ம்ஸில் உள்ளதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணுவோம். ஸோ அப்போ இந்த என்ன வரும்? ஏஎக்ஸ் பிசெட் மைனஸ் ஏசெட் பிஎக்ஸ் வரும், அதை எழுத போகிறோம். ஸோ ஹியர் we can write here as ax bz minus az bx
ஓகே, இப்போ உங்கள் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, இந்த மைனஸ் ஜே கேப் இருக்கு இல்லையா, இதில் மைனஸை உள்ளே கொண்டு போயிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல வந்து ப்ளஸ் ஆகிடும், இங்கே மைனஸ் ஆகிடும், இந்த இடத்துல மைனஸ் இன்ட்டு மைனஸ் வந்து ப்ளஸ் ஆகிடும். ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ திஸ் கேன் பி ரிட்டன் அஸ், நான் இந்த இதில் எழுதுகிறேன், நான் erase பண்ணிடுறேன். ஸோ இங்கே erase பண்ணிவிட்டு ஐ எம் கோயிங் டு புட் ப்ளஸ் ஹியர். ஓகே, அப்போ இந்த மைனஸ் உள்ளே போயிடும், திஸ் பிகம்ஸ் ப்ளஸ். கரெக்டாக? அப்போ இதை எப்படி எழுதலாம்? ஏசெட் பிஎக்ஸ் மைனஸ் ஏஎக்ஸ் பிசெட் அப்படின்னு எழுத சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம அதை தான் எழுத போகிறோம். ஸோ ஹியர் ஐ எம் கோயிங் டு erase. உங்கள் அண்டர்ஸ்டாண்டிங் பர்பஸ்க்காக தான் இங்கே நான் எழுதியிருக்கேன். ஸோ திரும்ப erase பண்ணிவிட்டு உங்கள் புக்கில் கொடுத்துருக்கிறபடி ஏசெட் பிஎக்ஸ் மைனஸ் ஏசெட் AX and then BZ. Okay, this is going to be the answer. Plus K cap. அப்போது இந்த காலமை மட்டும் விட்டணும், K cap இந்த காலமை விட்டுட்டு இதை வந்து கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும். என்னது? ஃபஸ்ட்டு ஏ ஆரம்பிக்கணும், AX BY minus AY BX அதான் எழுதணும். ஸோ ஹியர் திஸ் we can write this as K cap times உங்களுக்கு AX BY minus AY BX. ஓகேவா? ஸோ திஸ் இஸ் கோயிங் டு பி த காம்பனண்ட் ஃபார்ம். இப்போ நெக்ஸ்ட்டு ப்ராப்பர்ட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ரெண்டு வெக்டர்ஸ் இருக்குது, ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். இந்த ரெண்டு வெக்டர்ஸுமே ஒரு parallelogram-ஓட adjacent sides, அடுத்தடுத்த சைட்ஸாக இருந்ததுன்னா இந்த parallelogram-ஓட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்னா, இந்த ரெண்டு வெக்டரோட கிராஸ் ப்ராடக்ட் இருக்கு இல்லையா, இதோட மேக்னிடியூட் gives the area of the parallelogram. ஸோ இந்த பர்டிகுலர் பார்ட்டோட ஏரியா கண்டுபிடிக்கணும்னா ஃபஸ்ட்டு we should find the cross product of the two vectors ஓட norm, that is magnitude கண்டுபிடிக்கும் பொழுது we get the area of the parallelogram. ஓகேவா? இப்போ சப்போஸ் இந்த ரெண்டு வெக்டர் வந்து மேக் பண்ணக்கூடிய ஆங்கிள் வந்து தீட்டாவாக இருந்ததுன்னா இந்த மேக்னிடியூட் என்னவாக இருக்கும்? ஏபி சைன் தீட்டா gives the area of the parallelogram. இது ஒரு ப்ராப்பர்ட்டி. அடுத்த ப்ராப்பர்ட்டி பார்த்தீங்கன்னா, இப்போது இந்த parallelogram நம்ம ரெண்டு ட்ரையாங்கிள்ஸாக ஈக்குவல் ட்ரையாங்கிள்ஸாக நம்ம டிவைட் பண்ண போகிறோம். எப்படின்னா, இந்த parallelogram-க்கு ஒரு டயக்னல், ஓகே, ரெண்டு ஆப்போசிட் பாயிண்ட்ஸை கனெக்ட் பண்ணுற மாதிரி ஒரு டயக்னல் வரைஞ்சோன்னா நமக்கு திஸ் பார்ட் இது ஒரு ட்ரையாங்கிளாகவும் இந்த பர்டிகுலர் பார்ட் வந்து இன்னொரு ட்ரையாங்கிளாகவும் ஆக்ட் ஆகும். இப்போது உங்களுக்கு parallelogram-ல ஆப்போசிட் சைட்ஸ் ஆர் ஈக்குவல். அப்போது இந்த ஏ வெக்டரோட ஆப்போசிட் சைடு என்ன? இதுவும் திஸ் இஸ் ஏ வெக்டர். அதே மாதிரி இந்த பி வெக்டர் இருக்கு இல்லையா, இதுக்கு பேரலாக இருக்கக்கூடிய இந்த சைடு இருக்கிறதும் உங்களுக்கு பி வெக்டர். ஓகே, ஸோ அப்போது இந்த ட்ரையாங்கிள், இப்போ செகண்ட் ட்ரையாங்கிள் மட்டும் கன்சிடர் பண்ணிக்கலாம். இந்த ட்ரையாங்கிளோட ஏரியா எப்படி கண்டுபிடிக்கலாம்? ஃபஸ்ட்டு ஏ வெக்டர் அண்ட் பி வெக்டர். ஓகே, இதை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணி இந்த மேக்னிடியூட் டிவைடட் பை 2, this gives the area of the triangle. ஏன்னா நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் a vector cross b vector gives the area of the parallelogram. அப்போ நமக்கு ரெண்டு ஈக்குவல் ட்ரையாங்கிளை நம்ம வந்து செப்பரேட் பண்ணுறதுனால இந்த டோட்டல் ஏரியா ஆஃப் த parallelogram divided by 2 gives the ஏதாவது ஒரு ட்ரையாங்கிளோட ஏரியாவை கொடுக்கும். ஓகே, இந்த பர்டிகுலர் பார்ட்டை வந்து நம்ம கெப்லர்ஸ் லாஸ் நம்ம ஆல்ரெடி நம்ம இதில் வீடியோ போட்டிருக்கேன், ஷங்கர்ஸ் ஃபிசிக்ஸ் டுட்டோரியல்ஸில். பார்க்காதவங்க யூ கேன் see it. Okay, so this area of the triangle can be found by using the formula norm of a vector cross b vector divided by 2. இப்போது நம்ம நெக்ஸ்ட் என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ ஒரு ஃபிசிக்கல் குவான்டிட்டி அது வந்து வெக்டர் ஃபார்மாக இருக்குது, அதோடைய ப்ராடக்ட் ஃபார்ம் என்ன மாதிரி இருக்குது, அதாவது ரெண்டு வெக்டர்ஸை நம்ம கிராஸ் ப்ராடக்ட் பண்ணும்போது வரக்கூடிய ரிசல்டன்ட்டு வந்து உங்களுக்கு அகெயின் வெக்டராக இருக்குது. அந்த மாதிரி சிமிலாக இருக்கக்கூடிய ஃபிசிக்கல் குவான்டிட்டிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு ஒன் இஸ் டார்க், அண்ட் தென் உங்களுக்கு ஆங்குலர் மொமெண்டம், அண்ட் லீனியர் வெலாசிட்டி. இதுக்கான ஃபார்முலா என்ன அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து டார்க். டார்க்கோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் டவ். டவ் இட் இஸ் அ வெக்டர். இது எப்படி ரெப்ரசன்ட் பண்ணலான்னா, பொசிஷன் வெக்டர் மல்டிப்ளைட் பை ஃபோர்ஸ். ஓகே, திஸ் இஸ் ஆல்சோ வெக்டர். இந்த ரெண்டு வெக்டர்ஸோட ப்ராடக்ட் ஃபார்ம் கிவ்ஸ் த டார்க். டார்க்னாலே திருப்பு விசை.
அப்போது ஒரு ஆப்ஜெக்ட் மேலே ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸில் ஒரு ஃபோர்ஸ் ஆக்ட் ஆகும் பொழுது இந்த ஃபோர்ஸ் வந்து 90 டிகிரி பர்பண்டிகுலராக இருக்கும் பொழுது மேக்ஸிமம் ரொட்டேட்டிங் எஃபெக்ட் ஆஃப் த ஆப்ஜெக்ட் வந்து இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், இந்த எக்ஸாம்பிளில் வந்து நீங்கள் 10th ஸ்டாண்டர்டில் நீங்கள் படிச்சிருக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள், ஒரு டோர் இருக்குது. ஓகே, இந்த டோரை நம்ம புஷ் பண்ணுறோம், புல் பண்ணுறோம். யூஸ்வலாக நம்ம புஷ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல வந்து ஹேண்டில் எங்கே இருக்கும், அந்த டோரோட ஹேண்டிலில் தான், அதோட எட்ஜ் ஆஃப் த டோரில் தான் நம்ம ஒரு ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். ஒன்று புஷ் பண்ணுறோம் அல்லது புல் பண்ணுறோம். ஏன்னா நமக்கு புஷ் அண்ட் புல்ங்கிறது ஒரு ஃபோர்ஸ் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல ஹிஞ்சஸ், அதாவது ஒரு பர்டிகுலர் ஃபிக்ஸ்டு ஆக்சிஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இந்த ஹிஞ்சஸ்லேருந்து ஒரு பர்டிகுலர் டிஸ்டன்ஸ் தான் இந்த ஹேண்டில் இருக்குது. இந்த இடத்துல தான் நம்ம ஃபோர்ஸ் அப்ளை பண்ணுறோம். அப்போது நம்ம டார்க்னா என்னன்னு பார்த்தோம், ஒரு ரொட்டேஷன் எஃபெக்ட். ஒரு ஆப்ஜெக்ட் வந்து மூவ் ஆகுது, ஒரு ரொட்டேட் ஆகுது. அப்போது இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பொசிஷன் வெக்டர்ங்கிறது ஹிஞ்சஸ்லேருந்து எவ்வளோ தூரத்தில் ஹேண்டில் இருக்குது, இந்த ஹேண்டிலுக்கு நம்ம பர்பண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் நம்ம கொடுக்கும் பொழுது ஒன்று நம்ம புஷ் பண்ணலாம் அல்லது புல் பண்ணி இழுக்கலாம். ஓகேவா? அப்போது இந்த பொசிஷன் வெக்டர் மல்டிப்ளைட் பை ஒரு பர்பண்டிகுலர் ஃபோர்ஸ் கிவ்ஸ் த டார்க் ரொட்டேஷன் எஃபெக்ட். அப்போ கதவை ஒன்று மூடலாம் அல்லது திறக்கலாம், அந்த மாதிரி. ஓகேவா? ஸோ இதுதான் டார்க். இது ஒரு எக்ஸாம்பிள். அனதர் எக்ஸாம்பிள், ஒரு நட் அண்ட் போல்ட் இருக்குது. இப்போ வந்து நம்ம போல்ட்டை மட்டும் கழட்டி எடுக்கணும், ஆர் நட்டை வந்து நம்ம கழட்டி எடுக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஒரு ரெஞ்ச் வச்சு நம்ம திருப்புறோம். ரெஞ்சில் வந்து இந்த எந்த இடத்துல வந்து அந்த நட்டில் ஃபிக்ஸ்டாக இருக்கோ அது ஒரு ஆக்சஸ், பர்டிகுலர் ஃபிக்ஸ்ட் ஆக்சஸாக இருக்குது. அங்கேருந்து ஒரு லாங்கர் ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இந்த லாங்கர் ஹேண்டில் ஒரு பர்பண்டிகுலராக, இந்த செட்டப்புக்கு பர்பண்டிகுலராக ஒரு ஃபோர்ஸ் 90 டிகிரியில் நம்ம கொடுக்கும் பொழுது we can easily remove the particular screw from the particular setup. ஓகேவா? அப்போது பட் இன்ஸ்டெட் நம்ம அதோட ஹேண்டிலோட எட்ஜஸில் இல்லாமல், ஹேண்டில் வந்து சின்னதாக இருக்கும் பொழுது இதையும் படிச்சிருப்பேன், ஷார்ட்டர் ஹேண்டிலாக இருந்தால் we have to apply more force so that அந்த பர்டிகுலர் ஸ்க்ரூவை வந்து நம்மளால் லூசன் பண்ண முடியும். ஓகே, அந்த மாதிரி இல்லாமல் ஒரு லாங்கர் ஹேண்டில். அப்போ இதுதான் பொசிஷன் வெக்டர். லாங்கர் டிஸ்டன்ஸ் ஒரு ஃபோர்ஸ் நம்ம அப்ளை பண்ணும் பொழுது என்ன ஆகுது, ஒரு திருப்பு விசை, ஒரு டார்க் எஃபெக்ட், ரொட்டேஷன் எஃபெக்ட் வந்து உருவாகுது அப்படிங்கிறாங்க. அப்போது நம்ம முன்னாடி ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வெக்டர்ஸில் பார்த்தோம் இல்லையா, எப்போ வந்து இந்த வெக்டர் ப்ராடக்ட் வந்து மேக்ஸிமமாக இருக்கும்னா when the two vectors are perpendicular to each other. இந்த இடத்துல இந்த பொசிஷன் வெக்டரும் இந்த ஃபோர்ஸ் வெக்டரும் பெர்பெண்டிகுலராக இருக்கும் பொழுது உங்களுக்கு மேக்ஸிமம் வெக்டர் ப்ராடக்ட் இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ரொட்டேஷன் எஃபெக்டும் ஜாஸ்தியாக இருக்கும். அப்போ ரொட்டேஷனோட டைரக்ஷன் என்ன இங்கே கொடுத்துருக்கு, இந்த ஃபிக்ஸட் ஆக்சிஸ்க்கு அக்ராஸாக ஒன்று கிளாக் வைஸ் ஒரு ஆன்டி கிளாக் வைஸ் பண்ணும்பொழுது நம்ம ஸ்க்ரூ டைட்டன் பண்ணலாம் அல்லது லூசன் பண்ணலாம், என்ன மாதிரி இருக்கலாம், ஒரு நட் அண்ட் போல்ட்ஸ் காம்பினேஷனில். ஓகேவா? அதுதான் இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ தட் இஸ் டார்க். அதே மாதிரி ஆங்குலர் மொமெண்டம். ஆங்குலர் மொமெண்டமோட சிம்பிள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் எல் வெக்டர். ஸோ ஆங்குலர் மொமெண்டம் வெக்டர் ப்ராடக்ட் வந்து எல் வெக்டர் இஸ் பொசிஷன் வெக்டர் மல்டிப்ளைட் பை த லீனியர் மொமெண்டம். இந்த எஃப் வெக்டர்ங்கிறது என்ன, இட் இஸ் நத்திங் பட் த ஃபோர்ஸ். ஓகே, ஆருங்கிறது பொசிஷன் வெக்டர். இந்த இடத்துல பி அப்படிங்கிறது என்னது, இட் இஸ் நத்திங் பட் த linear momentum which is again a vector. ஓகேவா? அடுத்தது நம்ம பார்க்க போகிறது linear velocity ஓட ஃபார்முலா என்ன. linear velocity v vector is equal to அந்த position vector multiplied by உங்களுக்கு angular velocity omega. ஒமேகாங்கிறது என்ன, it is nothing but angular velocity. So the product of angular velocity and the position vector வந்து உங்களுக்கு linear velocity கொடுக்கும் அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் த வெக்டர் ப்ராடக்ட் என்ன அப்படிங்கிறத பார்த்தோம். இப்போ இதை பேஸ் பண்ண ஒரு எக்ஸாம்பிள் தான் பார்க்க போகிறோம். இப்போ என்ன கொடுத்துருக்காங்கன்னா ரெண்டு வெக்டர்ஸ் ஆர் வெக்டர் அண்ட் எஃப் வெக்டர் கொடுத்துருக்காங்க. இதோட ரிசல்டன்ட் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஸோ இதை அந்த டிட்டர்மினன்ட் ஃபார்மில் நம்ம எழுதிக்கலாம். ஸோ ஆர் வெக்டர் கிராஸ் எஃப் வெக்டர் இஸ் ஈக்குவல் டு ஃபஸ்ட்டு யூனிட் வெக்டர் எழுதணும், ஐ கேப் ஜே கேப் கே கேப். ஏன்னா அதோட காம்பனன்ட் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு ஆர் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் எழுதிக்கலாம், +2 +3 +5. எஃப் வெக்டரோட காம்பனன்ட்ஸ் பார்த்தீங்கன்னா 3 -2 4. ஓகேவா? இப்போது இதோட டார்க் என்ன, டவ் என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஸோ எப்படி கண்டுபிடிக்கணும், ஃபஸ்ட்டு வந்து ஐ கேப் டைம்ஸ் இந்த காலத்தை விட்டுறணும், we get 3 4s are 12, அப்புறம் ஒரு மைனஸ் சிம்பிள் வரும், அப்புறம் 5 × 2 is -10. அப்போது
இந்த இடத்துல என்ன வரும்? It is 12 minus of minus 10 plus j cap போட போகிறோம். ஸோ plus j cap போடும்பொழுது எப்படி நம்ம மல்டிப்ளை பண்ணோம்? இன்ஸ்டெட் நம்ம 2 4s are 8 minus 15க்கு பதிலாக எப்படி எழுதணும்? ப்ளஸ் சிம்பிள் போட்டனால ஃபஸ்ட்டு இந்த இதை எழுதுகிறோம். 5 multiplied by 3 is 15 minus 4 into 2 8 எழுதுகிறோம். ஓகே, இது ஏங்கிறது நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். ஸோ ஹியர் இட் இஸ் 15 minus 8 plus k cap. அப்போது k capனா இந்த காலம் விட்டணும். ஃபஸ்ட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். minus 4 and then 3 into 3 is 9. So minus 4 minus 9. So times minus 4 minus 9. அப்போ ஆன்சர் என்ன வரும்? 12 minus of minus 10 வந்து ப்ளஸ் ஆகிடும். ஸோ 12 plus 10 is 22. ஸோ 22 I cap. இந்த இடத்துல 15 minus 8 வந்து ப்ளஸ் 7 j cap. minus 4 minus 9 வந்து minus 13 k cap. So this is the value of the torque in component form. Okay, hope இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். Thank you for watching this video. Keep supporting Shankar's Physics Tutorials.